வணக்கம் மாணவர்களே. 2025 கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கவுன்சிலிங்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது ஏற்கனவே நான் கட் ஆஃப் 160லேருந்து 140 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள காலேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, 140க்கு கீழே, அதாவது 139 அந்த மாதிரிலேருந்து 125 வரைக்கும் இருக்க கட் ஆஃப் இருக்க கல்லூரிகளை சொல்ல போகிறேன். மாணவர்களே, இதை குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்கின்றதை நீங்களே ஒரு கெஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். மேலும் இதில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸும், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகளும் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதிலே சேர்ந்துக்குங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியானது. எப்பயுமே இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு. அதை தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் மாணவர்களே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கல்லூரியை வரிசையாக சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏவிசி பொறியியல் கல்லூரி மயிலாடுதுறையில் இருக்குது. தனியார் பொறியியல் கல்லூரி போன வருஷம் 2024 கட் ஆஃப் 139.89ங்க. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, அண்ணாமலை நகர், கடலூர். இது அரசு கல்லூரிங்க. இதில் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மாணவர்களே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 139.87. அடுத்து ரோஹிணி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, 5 கிராமம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. தனியார் ஸ்ரீநிதி பொறியியல் கல்லூரி 139.67 கட் ஆஃபில் உள்ளே போயிருக்காங்க. அடுத்து அருணை பொறியியல் கல்லூரி, மாத்தூர், திருவண்ணாமலை. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி. இவங்களுடைய லாஸ்ட்டு கட் ஆஃப் 139.29ங்க. அடுத்து பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடில் இருக்குது, திருப்பூர் மாவட்டத்தில். தனியார் சுயநிதி கல்லூரி 139.24ங்க. அடுத்து சி அப்துல் ஹக்கீம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, ராணிப்பேட்டையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 138.88 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து ஏஏஏ ட்ரிபிள்ஏன்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, ஆமத்தூர், சிவகாசிக்கிட்ட இருக்குது, விருதுநகர் மாவட்டம். தனியார் சுயநிதி கல்லூரி 138.22 அந்த மதிப்பெண்ணில் உள்ளே போயிருக்காங்க. அடுத்து சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, காரியாபட்டி, விருதுநகரில் இருக்குது. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க, தன்னாட்சி பெற்றது. இது 138.09 மார்க்குகளோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மயிலம் பொறியியல் கல்லூரி, மயிலம், விழுப்புரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 137.88 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து அன்னை மீரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, ஆற்காடு சாலை, வாலஜாபேட், ராணிப்பேட்டையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. போன வருஷம் கட் ஆஃப் மார்க் 137.48ங்க. அடுத்து ஆரணி பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருவண்ணாமலையில் இருக்குது. இது பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி. இதில் போன வருஷம் 137.26 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. திண்டுக்கல்லில் தனியார் சுயநிதி கல்லூரி 137.24 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கேஎஸ்ஆர் என்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி நிறுவனம், தன்னாட்சி பெற்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல். தனியார் சுயநிதி கல்லூரி 137.17 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து அதியமான் பொறியியல் கல்லூரி, தன்னாட்சி பெற்றது, ஓசூரில் இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டம். தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 136.86 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து மிஸ்ரிமல் நவாஜி முனோத் ஜெயின் பொறியியல் கல்லூரி, ராஜீவ்காந்தி சாலை, சென்னை, அதாவது துறப்பாக்கத்தில் இருக்குங்க. இது தனியார் சுயநிதி கல்லூரி. இது கடைசியாக 136.84 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக கேஎஸ்ஆர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட்டில் இருக்குங்க, தன்னாட்சி பெற்ற நிறுவனம். இது தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் எவ்வளோ கட் ஆஃபில் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா 136.58 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பொன் ஜெஸ்ஸி பொறியியல் கல்லூரி, கன்னியாகுமரியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 136.52 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. அடுத்து தாகூர் பொறியியல் கல்லூரி, வண்டலூர், செங்கல்பட்டில் இருக்குது. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 138.33 மதிப்பெண்கள். அடுத்து நேரு தொழில்நுட்ப நிறுவனம், தன்னாட்சி பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 136.19 மதிப்பெண்கள். அடுத்து அக்னி தொழில்நுட்ப கல்லூரி, பழைய மகாபலிபுரம் சாலை, செங்கல்பட்டில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 136.15 மதிப்பெண்கள். அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி, பாலக்காடு, கோயம்புத்தூர்
கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 136.09 மதிப்பெண்கள். அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, துறையூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 135.86 மதிப்பெண்கள். அடுத்து ஜேஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருச்சியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 135.76 மதிப்பெண்கள். அடுத்து விஎஸ்பி பொறியியல் கல்லூரி தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 135.64 மதிப்பெண்கள். அடுத்து கேர் பொறியியல் கல்லூரி எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 135.37 மதிப்பெண்கள். அடுத்து பிஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, பொள்ளாச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம். தனியார் சுயநிதி கல்லூரி 135.36 மதிப்பெண்கள். அடுத்து ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணியில் இருக்குங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில். தனியார் சுயநிதி கல்லூரி 134.78 மதிப்பெண்கள். அடுத்து தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி கருமத்தம்பட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.77 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி திண்டுக்கல் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட பல்கலைக்கழக கல்லூரிங்க. இது 134.72 குறித்து வச்சுங்க. இதில் குறைஞ்சது தான் ஃபீஸு, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஆதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.68 மதிப்பெண்கள். அடுத்து பிஎஸ்ஆர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, விருதுநகரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.68 மதிப்பெண்கள். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். தனியார் சுயநிதி கல்லூரி 134.66 மதிப்பெண்கள். அடுத்து எம்ஏஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருச்சியில் இருக்குது, திருச்சி மாவட்டத்தில். தனியார் சுயநிதி கல்லூரி 134.65 மதிப்பெண்கள். அடுத்து மீனாட்சி பொறியியல் கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி இது எவ்வளோன்னா 134.65 மதிப்பெண்கள். அடுத்து சையதம்மாள் பொறியியல் கல்லூரி ராமநாதபுரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.55 மதிப்பெண்கள். அடுத்து நந்தா தொழில்நுட்ப கல்லூரி ஈரோடில் இருக்குங்க. தனியார் சுயநிதி கல்லூரி 134.39 மதிப்பெண்கள். அடுத்து என்பிஆர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.27 மதிப்பெண்கள். அடுத்து ஆலிம் முகமது சலேக் பொறியியல் கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா ஆவடி சென்னையில் இருக்குது. தனியார் பொறியியல் கல்லூரி இங்கே 134.23 மதிப்பெண்கள். அடுத்து மாதா பொறியியல் கல்லூரி குன்றத்தூர் காஞ்சிபுரத்தில். தனியார் சுயநிதி கல்லூரி 134.17 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி அரியலூரில் இருக்குது. இது கவர்மெண்ட், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி. இங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே 134.310 மதிப்பெண்கள். அடுத்து தனலட்சுமி பொறியியல் கல்லூரி மணிமங்கலம் சென்னை, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 134.01. அடுத்ததாக பல்கலைக்கழக விஓசி பொறியியல் கல்லூரி தூத்துக்குடியில் இருக்குது. இது பல்கலைக்கழகத்தினுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி. இங்கே 133.86 மதிப்பெண்களில் உள்ள போயிருக்காங்க. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இதில் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்து எம்ஏஆர் இப்ராஹிம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி மார்த்தாண்டத்தில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தனியார் சுயநிதி கல்லூரி 133.80 மதிப்பெண்கள். அடுத்து ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 133.75 மதிப்பெண்கள். சொல்ல போகிறது பாவை பொறியியல் கல்லூரிங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பாவை பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது. இது நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்லில் இருக்குங்க. 133.67 மதிப்பெண்கள். அடுத்து செங்கல்வராய நாயக்கர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி காஞ்சிபுரத்தில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம். தனியார் சுயநிதி கல்லூரி 133.45 மதிப்பெண்கள். அடுத்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரி நாசரே தூத்துக்குடி மாவட்டம். தனியார் சுயநிதி கல்லூரி 133.43 மதிப்பெண்கள். அடுத்து செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கரூர் மாவட்டம், கரூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.95 மதிப்பெண்கள். அடுத்து கற்பக விநாயகா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மதுராந்தகத்தில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம்.
மாவட்டம் தனியார் சுயநிதி கல்லூரி 132.94 மதிப்பெண்கள். அடுத்து நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தேனி மாவட்டம் தேனியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி தான், 132.88 மதிப்பெண்கள். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர், தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 132.87 மதிப்பெண்கள். அடுத்து மகாகவி பாரதியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வாசுதேவநல்லூர் தென்காசியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.71 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி பன்ருட்டி அங்கே இருக்குது, கடலூர் மாவட்டம். பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி உறுப்பு கல்லூரிங்க. இங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே கடைசியாக 132.67 மதிப்பெண்களில் உள்ளே போயிருக்காங்க. அடுத்து மவுண்ட் சியோன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி புதுக்கோட்டையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி தான், 132.66 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இதுவும் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி. இங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், குறித்து வச்சுக்கோங்க. 132.51 மதிப்பெண்களை கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ் பொறியியல் கல்லூரி அஞ்சல் கன்னியாகுமரியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.40 மதிப்பெண்கள். அடுத்து ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குறும்பபாளையம் கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.35 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி ராமநாதபுரத்தில் இருக்குங்க. இதுவும் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி. இங்கேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், குறித்து வச்சுக்கோங்க. 132.28 மதிப்பெண்கள் தான் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சென்னை, அதாவது செங்கல்பட்டில் தான் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.19 மதிப்பெண்கள், தன்னாட்சி பெற்றதுங்க. அடுத்து ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மேல்மருவத்தூர் செங்கல்பட்டில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 132.12 மதிப்பெண்கள். அடுத்து எக்ஸல் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல்லில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 131.96 மதிப்பெண்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா எம்ஆர்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாட்டார்மங்கலம் காட்டார்மன்னார் கோவிலில் இருக்குது, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 131.94 மதிப்பெண்கள். அடுத்து ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அது இருக்குது, எங்கே இருக்குது? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 131.94 மதிப்பெண்கள். அடுத்து ஆர்விஎஸ் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூரில் இருக்குது, சூலூரில். இது தனியார் சுயநிதி கல்லூரி 131.74 மதிப்பெண்கள். அடுத்து முகமது சதக் ஏஜே பொறியியல் கல்லூரி மகாபலிபுரம் ரோடு செங்கல்பட்டில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 131.61 மதிப்பெண்கள். அடுத்து ஜென்சோசப் பொறியியல் கல்லூரி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 131.57 மதிப்பெண்கள். அடுத்து ஜான்சன்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர், தனியார் பொறியியல் கல்லூரி 131.47 மதிப்பெண்கள். அடுத்து முகமது சதக் பொறியியல் கல்லூரி கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 131.03 மதிப்பெண்கள். அடுத்து எஸ்கேபி பொறியியல் கல்லூரி திருவண்ணாமலையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 130.72 மதிப்பெண்கள். அடுத்து சிகே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 130.72 மதிப்பெண்கள். அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. பெரம்பலூர் தனியார் சுயநிதி கல்லூரி 130.37. அடுத்து தானிஷ் அகமது பொறியியல் கல்லூரி படப்பை சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 130.36. அடுத்ததாக டிஎம்ஐ பொறியியல் கல்லூரி நஸ்ரத் பேட்டை சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 130.32 மதிப்பெண்கள். அடுத்து ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரி காரமடை கோயம்புத்தூர், தனியார் சுயநிதி கல்லூரி 130.23 மதிப்பெண்கள். அடுத்து பிஎஸ்ஆர்ஆர் பொறியியல் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் சேவல்பட்டியில் இருக்குது. தனியார் பொறியியல் கல்லூரி 130.20 மதிப்பெண்கள். ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 130.17 மதிப்பெண்கள். அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி திருக்குவளை நாகப்பட்டினத்தில் இருக்குது. இதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி 130.11 மதிப்பெண்கள். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து விவி பொறியியல் கல்லூரி அரசூர் தூத்துக்குடியில் இருக்குது.
தனியார் சுயநிதி கல்லூரி 130.07 மதிப்பெண்கள். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோவில் 130 கட் ஆஃப் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுவே 125 காலேஜஸ் இருக்குது. ரெண்டாவது வீடியோ லென்த்தாக இருக்குது, 1/4 மணி நேரம் போய்கிட்டுருக்கு. அதனால் மாணவர்களே, அடுத்த வீடியோவை 130லேருந்து 120 வரைக்கும் இருக்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். மாணவர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.